வெல்கம் டு பிஎஸ்எஃப் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி வேல் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆப்போடைய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கிட்ட தான் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடி ஃபயரிங் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லை. பட் வந்து ஒரு சில மேனேஜர் வந்து ஐடி ஃபயரிங் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேனேஜர் கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்லா போகலாம். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு மட்டும் தான் சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபயர் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்புடைய டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ மினிமம் ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் 530 ரூபா, 37 டேஸ் வந்து வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 26 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2170 ரூபா பிளான், 38 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 109 ரூபா அப்படின்னு வரும். நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்பில் வந்து நீங்கள் செகண்ட் பிளான் போட்டாலே நீங்கள் வந்து டெய்லியும் வந்து இன்கம் எடுத்துக்க முடியும். பட் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் செகண்ட் பிளான் மட்டும் போட்டால் டெய்லி இன்கம் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் பிளான் செகண்ட் பிளான் ரெண்டும் சேர்த்து போட்டால் மட்டும் தான் நீங்கள் டெய்லி இன்கமே எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஆல்ரெடி வந்து மாஸ்டர் ஆஃப் கோட் அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்டில், ஸோ அதே கான்செப்டில் உள்ள ஒரு ஆப் தான். அதே மாதிரி இதோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லா லாங் டேர்ம் ஆப் மாதிரி எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்க மட்டும் தான் வாங்க முடியும். ஆக்டிவ் மெம்பர்ஸ் மீன்ஸ் கரெக்டாக இன்வைட் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மட்டும் தான் வாங்க முடியும். நியூ மெம்பர்ஸ்லாம் வந்து வாங்க முடியாது. பொதுவாக லாங் டேர்ம் ஆப்பில் பார்த்திங்கன்னா ஹை ப்ராடக்ட் வரைக்கும் நியூ மெம்பர்ஸ் கூட அதில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஆப் வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கான்செப்டில் இருக்க ஆப்பில் வந்து மோஸ்ட் வந்து ஐடி ஃபயரிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் சொல்ல முடியாது, ஏதாவது 1-2 டீம் வந்து கண்டிப்பாக ஐடி ஃபயரிங் ஆகும். அப்படி ஆகாமலும் கொண்டு போகலாம். அதுக்கான கரெக்டான அந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். அதுவுமே இல்லாமல் நம்மளால் வந்து டீமில் ஐடி ஃபயரிங் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட் ப்ராடக்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,800 ப்ராடக்ட் தான். அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ இதுவே வந்து இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் ஆகி 1 மந்த்து கூட ஆகலை அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 700 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 40 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து ஒரே ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு அதுவும் வந்து சோல்ட் அவுட்டும் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து செல்ஃபி இப்போதைக்கு கம்பல்சரியாக எடுத்துகிட்ருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ஆப்லேயே இப்போதைக்கு இருக்கிற டீட்டெயில், ஓகேவா? ஸோ இந்த ஆப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபயரிங் இருக்குது, சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணுற டீமை பொறுத்து நல்ல கரெக்டான டீமு, கரெக்டான ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டீம் மூமெண்ட் வந்து கரெக்டாக இருக்க பட்சத்தில், டீம் ரீசார்ஜ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டீம் வந்து ஃபயரிங் இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் போகும். பட் வந்து அந்த டீம் லீடர் வந்து சரியான அந்த டீமை கைட் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ஆப்னு இல்லை, எந்த ஆப்னாலுமே அது ஃபயர் ஆகிறதுக்கு தான் சான்சஸே அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்பில் இனிமேல் வந்து மந்த்லி சேலரி அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை. அடுத்தது வந்து இப்போ தான் வந்து இன்வைட்டுக்கே டாஸ்க் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வீக்லி சேலரி அப்படின்ட்டு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக இதில் வந்து இன்வைட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் 3 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு 300 ரூபா. அதே மாதிரி நீங்கள் ஒரு 8 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1200. நீங்கள் ஒரு 20 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3200 ரூபா தர்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பீரியட் வரம்பெலாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக உங்களுக்கு கீழே இவ்வளோ பேர் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் போனஸ் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு ப்ரமோஷன் ஸ்டேஜ். அவங்க டீம் வந்து ப்ரமோஷன் ஆகி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இந்த லிங்க் வந்து இப்போ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். சப்போஸ் வந்து இந்த ஆப் இப்போதைக்கு நான் இந்த ஆப் எடுத்ததுக்கான காரணமே டெஸ்டிங் ப்ராக்ரஸ்க்காக தான். அந்த டெஸ்டிங் ப்ராக்ரஸ் முடிஞ்சதோடயே நான் வந்து என்னோடய குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே லிங்க் கொடுக்க ஆரம்பிப்பேன். எப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப் வந்து கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம், ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நமக்கு லாங்காக போகும், இடையில ஃபயர் ஆகாமல் க்ளோஸ் ஆகாமல் போகும், அட் த சேம் டைம் வந்து நமக்கு கம்பெனியும் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்மளை வந்து கொண்டு போவாங்க. அந்த க்ளோசிங் அந்த ஸ்டேஜில் வரும்போது தான் நான் வந்து குரூப்லேயே கொடுப்பேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வரணும். கரெக்டாக அந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி டைம் வரும்போது தான் மேனேஜர் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்
போட்டாலும் எடுத்தாலும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அமௌண்ட் போட்டு எடுத்துக்க முடியும். அந்த டைமில் மட்டும் தான் நாமளும் குரூப்பில் வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் எந்த ஆப் நல்லா போயிட்டுருக்கு, அதாவது நான் ஐடி ஃபைல் இல்லாமல் போயிட்டுருக்குனாலும் அதுவுமே நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துட்ருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கனால அந்த டீட்டெயில் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஆப்பில் உள்ள மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஆப் வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் ஆப் தான். நல்லா லாங்காக 6 to 7 month வரைக்கும் லாங்காக போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ டெஸ்டிங் ப்ராக்ரஸ் முடிஞ்சு ஆப் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்போ அமௌண்ட் அதாவது லிங்க்கை ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்ல ப்ராஃபிட் மாதிரி தான் வரும் அப்படிங்கிற டைம் வரும்போது கண்டிப்பாக லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். ஓகேவா?